உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றம் உண்மையிலேயே ஒரு பரபரப்பானு சொல்லிட்டு டைட்டில்லாம் போட்டு பார்த்துருப்போம். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப பரபரப்பான ஒரு சட்டமன்றம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இப்போது சிஎம் விஜய் அவர்கள் அறிவித்த முக்கியமான 3 அறிவிப்புகள். இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதாவது 6 சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது. அது பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. எப்படி கொடுக்க முடியும், சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டெலாம் போயிட்டுருக்கு. இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்கும்போது எப்படி நீங்கள் கொடுக்க முடியுன்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதோட முதற்கட்டமாக இப்போ 3 சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது இந்த மகளிருக்கான வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேருந்துகளில் இலவசம் அப்படின்னும் போது அதை இன்னும் மேலும் விரிவாக்கி குறிப்பாக திருநங்கைகள் உட்பட ஸோ அவங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மல் பஸ்ஸில் இருந்து, அதாவது இப்போ சிட்டிக்குள்ளே ஓடுது இல்லையா அந்த பேருந்துகள், இந்த பேருந்துகளை தாண்டி அதாவது வெளியில் மாவட்டம் விட்டு மாவட்டம் போகக்கூடிய அந்த டீலக்ஸ் பேருந்துகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயுமே பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இது ஏன் இந்த 2 அறிவிப்பும் இப்போ அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படின்னா, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் திட்டம், இந்த பிரச்சனை தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கணும் அப்படிங்கிறத பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு மாதிரி சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஏன் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கே நம்ம கார் கொடுக்கணும், நல்லா வசதியாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் ஏற்பட்டு இல்லையா. ஸோ மக்களுக்காக நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மிக முக்கியமான 2 அறிவிப்புகள். அதில் குறிப்பாக இந்த வெற்றி பயணம் அப்படிங்கிறது திருநங்கைகளை சேர்த்து அறிவித்தது உண்மையிலேயே ஒரு அசத்தலான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஎம் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை நீ சொல்லிவிட்டு 3ஆவதாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் அது அமைக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல தாவேக்காவோட குறிப்பாக சிஎம் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா பரந்தூரில் அவர் பேசின முதல் உரை தான். ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. விவசாயிகளுக்காக நான் நிற்பேன், கண்டிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் இங்கே வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ அன்னைக்கு சொன்ன விஷயத்த இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வரானதுக்கு அப்புறமா இன்னைக்கு அந்த விஷயம், அதாவது அங்கே பரந்தூரில் விமான நிலையம் கட்டுவது கைவிடப்படும் அப்படின்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையம் கட்டக்கூடாது, கட்டுனா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை பிரளயங்கள் ஏற்படும், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அங்கே பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திமுக என்ன சொன்னாங்கன்னா, வளர்ச்சி திட்டமாக இருக்கும், இது அடுத்த கட்டத்துக்கு போகிற திட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று சென்னை விமான நிலையம் பத்தலை, அதுக்காக இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போய் பேசினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ மாற்று இடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், வேறு இடத்துல வைக்கலான்னு சொல்கிறீங்க, திட்டத்துக்கு எதிரானவன் நான் இல்லைன்றீங்க, இப்போ நல்ல இடத்த சொல்லுங்கள், வேறு எங்கே இடம் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னும் போது வாட்ஸ்அப்லலாம் கூட ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டாங்க. மெரினா பீச்சில் கட்ட சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பரப்பி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரந்தூர்ல இருந்து வேறு மாற்று இடம் வர வரைக்குமே இங்கே சென்னை விமான நிலையத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு முனையம் ஆரம்பித்து வச்சுக்கலாம், அதில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணும்போது அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஆடானா ஒன்று பண்ணியிருக்கலாம், இதுக்காக பரந்தூரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா அங்கேயே திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு எதிராக எதிராக மீன்ஸ் என்னென்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் அங்கே அமைக்கலாம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சட்டமன்றத்தில் நாங்களும் பேசுகிறோம்னு சொல்லி எல்லாரும் அனுமதி கேட்டாங்க. அப்போ விதிப்படி நீங்கள் பேச வேண்டாம், பேசக்கூடாது, பேச முடியாது, தயவு செஞ்சு தாராளமாக வெளியே போங்க, இந்த அவை காவலர்கள் தயவு செஞ்சு அவங்கள அமைதியாக வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லி சபாநாயகர் நீ சொல்லிட்டாரு. ஸோ அவங்களாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. சரி, இவங்க ஏன் வெளிநடப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவரே இன்றைக்கி பேட்டியில் விளக்கமும் கொடுத்துருக்காரு. என்னென்னா, இப்போது பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க போகிறோம்னு சொல்லியாச்சு, சொன்னதுக்கு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்தியாச்சு, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம தொகைகள்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு வெல் பிளான்டாக செட்டில்டாக அங்கே நடந்துருச்சு எல்லாமே. இதுபோக சாலை மார்க்கமாக அந்த இடத்த சேர்றதுக்காக இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த திட்டங்கள் எல்லாமே அதோட ஜாயிண்ட் ஆகி வருது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் பக்காவாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எப்படிங்க அந்த இடத்துல நீங்கள் பரந்தூர் நிலையம் அமைக்க முடியாது, கைவிடப்படும்னு சொன்னால் இந்த மொத்த விஷயங்களும் கொலாப்ஸ் ஆகிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு.
கேட்கும்போது ரொம்ப நியாயமாக தெரியும். ஏன்னா இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓகே, இது சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படிங்க பண்ண முடியும்? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளே கோவப்பட மாட்டாங்களா? ஏன்னா எப்படியும் பருந்துவமாலே வரப்போன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விவசாய நிலத்தை விற்றுருப்பாங்க, நிறையா காசு வாங்கியிருப்பாங்க. இப்போ எப்படி அதெல்லாம் வந்து திரும்ப கொடுக்குறதுன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அரசு யோசிக்காமல் இருந்திருக்காது. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக அரசு இது ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, அதுக்காக அவங்க ஒரு பிளானோடு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல விமான நிலையம் அமைக்கக்கூடாது, அமைச்சா ஒட்டுமொத்த சென்னைக்குமே பாதிப்புன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க சமூக ஆர்வலர்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புவிசார் அமைப்பு சொல்ல அந்த தோழர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ சென்னையில் வெள்ளம் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே நம்ம இந்த மாதிரி ஆக்கிரமித்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சென்னையில் வெள்ளக்காடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய எச்சரிக்கையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையெல்லாம் தாண்டி அந்த இதில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்றது கண்டிப்பாக போன கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து விவசாயிகள் பாதிப்பு அப்படிங்கிற தாண்டி அவங்களுக்கு நம்ம தொகைகள்லாம் கொடுத்துட்டோம், எல்லாமே ரெடியாக இருக்காங்க, இப்போ போய் திட்டத்தை நிப்பாட்டினா எவ்வளோ கோடி லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா இப்போது ஒன்றும் இல்லை, சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றுறாங்க. கிளாம்பாக்கத்துக்கு ஏன் மாற்றுறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் போகிற வழியில் நிறைய புது அப்பார்ட்மெண்ட்ஸ் உருவாகுது. நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நிறைய கடைகள் உருவாகுது, ஷாப்பிங் மால் உருவாகுது, புதுசாக ஷாப்பிங் சென்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் ஒட்டி பார்த்தீங்கன்னா 2-3 தேட்டர்ஸ் உருவாகிருக்கு, அவ்வளோ பெரிய மால்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி முன்னாடியே திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ கோயம்பேடில் டிராஃபிக்காக இருக்குன்னு சொன்னாங்க. கிளாம்பாக்கத்தில் நேற்று போய் இருந்தவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். கிளாம்பாக்கம் அதாவது விழுப்புரத்துலேருந்து கிளாம்பாக்கம் வர்றது கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் அங்கே நின்றுருக்கு. ஸோ கிளாம்பாக்கம் போயும் டிராஃபிக் குறைஞ்ச மாதிரிலாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருசாக நாங்கள் செம்மையாக கட்டுறோம், சூப்பராக கட்டுறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் கட்டிலாம் முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு அங்கே ஒரு ஏசி ஹால் கட்டலாமே, அந்த இடம் வந்து இதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். எதுக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏசி கேட்குறாருன்னா ஏதாவது பண்ணி அதில் ஏதாவது கமிஷன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் நிறையா பரவுச்சு. ஸோ அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி ஏகப்பட்ட இடங்கள் வந்து இப்போல்லாம் வந்து விலைக்கு போயிடுச்சு. ஏன்னா ஏர்போர்ட்டை சுற்றி இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி பெருசாக வந்து லாபம் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் இடம் வாங்கிட்டாங்க. அதில் குறிப்பாக வந்து முன்னால் இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த நிறைய பேர் அந்த இடங்களை வாங்கிட்டாங்கன்றது தான் இப்போ தகவல். ஸோ அந்த இடத்த வாங்கினதுனால இப்போ அங்கே விமான நிலையம் அமைக்கலை அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாங்கின ரேட்டை விட அடிமாட்டு ரேட்டு தான் திரும்ப போகும். இப்போ இந்த பிரச்சனையினால தான் சும்மா கிராமம் மாதிரி இருந்த இடம் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ பெரிய விமான நிலையம் வரப்போகுதுன்னோன்னா அந்த இடம் ஃபுல்லாக ரேட் ஏறி போச்சு. பட் இப்போ திரும்ப யாரும் வாங்க மாட்டாங்க நிலமை வரும்போது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திமுக இதுக்கு பல காரணங்கள் சொல்லி வெளிநடப்பு பண்ணுறாங்க. ஸோ அதைத்தான் இன்றைக்கி வந்து பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக வந்து பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னு சொன்னது அந்த புவிசார் அமைப்புகளுக்குள்ளே அந்த தோழர்கள் இருக்கிற அவங்கள தாண்டி நிறைய விவசாயிகளும் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த திட்டத்தை கைவிட்டதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. சட்டமன்ற நிகழ்வுகளை பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் அவர் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்வில் நேற்று கல்யாண நிகழ்வாகவே திமுக காரங்க பேசுவாங்கல்ல, அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசினார். எப்பயும் பேசுகிற மாதிரி தொடர்ந்து தாவேக அரசு எடுத்து நிறையா பேசியிருந்தார். அதில் வந்து திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் பேசும்போது அமைச்சர் ராஜ்மோகன் குறித்தும் அமைச்சர் கீர்த்தனா குறித்தும் வந்து ரொம்ப தாழ்வாக, அதாவது ரொம்ப கொச்சையாக சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். சிஎம் விஜய் அவர்களை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, ஒரு பீப் வார்த்தை சொல்லி வந்து பேசின விஷயம் ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நிறையா நியூஸ் சேனல்ஸ் அதை எடுத்து போட்டாங்க. பட் ஆனால் அது பெரிய அளவில் இதை வந்து மக்கள் மத்தியில் சேர்க்கறதுக்கு இந்த ஊடகங்கள் தவறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் சேனல்ஸில் பார்க்கும்போது இது பெருசாக வந்து எடுத்து அவங்க அதை பற்றி பேசலை, விவாதங்களையும் பெருசாக இது வந்து போகலை அப்படிங்கிறதா ஒரு பெரிய வைத்தறிச்சலுங்கிற பெரிய வந்து கொடுமை. எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் உட்காந்து இதெல்லாம் ரசிச்சுட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். அப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டு
இந்த டிவியில் ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்டுட்டு இருந்தார். ஸோ திமுக கொள்கை, கோட்பாடு, மாண்பு, இன்டலெக்சுவல்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி தான், ஒரு பெண்ணை ஒரு இவ்வளோ இழிவாக பேசி மேடையிலேயே இப்போ சொன்னோம்னா உடனே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாராவது சில பேர் வந்து பேசினாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ எடுத்து போடுவாங்க, அதை காட்டுவாங்க. சரி ஓகே, அதெல்லாம் வந்து எவனோ எங்கேயோ ஒருத்தன் பண்ணுறான். இப்போ அப்படியே ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டால் கூட வந்து டிவிக்கு கவர்மெண்ட்டில் சொல்லி ஆனால் வந்து உள்ளத்துக்கு வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட அமைச்சர் ரேஞ்சுக்கு அவரையும் பார்க்குறோம். அப்போ எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்கிறாரு மேடையில். அவர் முன்னாடியே ஒருத்தர் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாரு, இதை அமைதியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன வந்து பதில் சொல்ல போகிறோம் சொல்லுங்கள்? யாரோ ஒருத்தங்க பேசுனதுக்குலாம் ஓகே விட்டுடலாம். இப்போ எதிர்கட்சியிலே உட்காந்துருக்காரு, அவர் முன்னாடியே ஒருத்தர் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாரு. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே இப்படி தான் தஞ்சாவூரில் பேசவே பயமாக இருக்குது, கீழேருந்து சில பேர் பேசுனதுக்கெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன், இப்போ பாருங்கள் நம்ம எம்எல்ஏ வேறு இப்படி பேசி வச்சுருக்கிறாரு, இப்போ இதுக்கும் என்ன தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னென்னா நீங்கள் பேசுங்க நல்லா பேசுங்க, அதான் நமக்கு வேணும்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது தவிர ஒரு கூப்பிட்டு இப்படிலாம் பேச வேண்டாம், இது தப்பாக, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடையாது. ஆனால் வந்துட்டு அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதுக்கும் திரும்ப என்ன தானே சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சுக்காரு. இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாண்பு அப்படின்னு நினைக்கிறேன். இதில் குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேற்று முந்தா நாள்லேருந்து ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. ஒரு கேர்ள் வந்து ஒரு கார்லேருந்து இறங்கி போகிறாங்க, அவங்க வந்து ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறாங்க. அந்த கேர்ள் இறங்கி போய் உள்ளே போகிறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு முகச்சாடை வந்து அமைச்சர் கீர்த்தனா மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. இது எப்படி பரவுது அப்படின்னா ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன், என்னால் அதை வாயில் சொல்ல முடியல, நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடிட்டர் உங்களுக்கு போடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய வந்து விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த வன்மத்தில் அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்காங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அசிங்கமாக இருக்குது அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது. இப்போது 2 விஷயந்தான், ஒருவேளை அது அமைச்சர் கீர்த்தனாவாக இருந்தாலுமே அவங்க பெண், அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அவங்களுடைய உரிமை, அதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. வீடியோவில் இருக்கிறது அவங்களாவே இருந்தாலுமே யாரும் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு இந்த மாதிரி போட்டு போயிருக்கா வச்சுருக்கான்னு ஒரு இது வருது, நீங்கள் இவ்வளோ இறங்கி அசிங்கமாக கமெண்ட் பண்ணுற இடத்துல தான் இன்னும் இருக்கீங்களா? அப்போ இந்தளவுக்கு தான் தமிழ்நாடு வந்து இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்து வளர்ந்து வந்திருக்கா அப்படின்னு 2 கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. இந்த விஷயம் போயிட்டே இருக்குது. கடைசியில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களே வந்துட்டு ஒரு வெளிப்படையாக அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அந்த வீடியோவில் இருக்கிறது நான் கிடையாது, அப்படியே நான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் பேசிட்டாங்க. அவங்க அந்த சைடில் இருந்து என்ன கருசுமோ சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெண் பேசி போட்ட வீடியோ. அந்த பெண் யாருன்னா, நான் தான் அந்த கார்லேருந்து இறங்கி வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் தான் இறங்கி வந்த பொண்ணு. இன்னொன்று, என்ன அப்படி கேவலமாக வீடியோ எடுத்தது யாருன்னு தெரியல, அப்படி எடுத்த வீடியோவை நான் வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அது ஒன்று கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது என்ன பேசுவீங்க, என்ன பதில் சொல்ல போகிறீங்க தெரில அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு ஒரு பதிவுகளை போட்டிருக்காங்க. அப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு அமைச்சர் அவர்களை டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியல, தொழில்துறையில் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு கருத்து ரீதியாக அட்டாக் பண்ணாலும் முடியல. ஸோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஏதோ பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக இது யூஸ்வலாக வந்து மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு புத்தின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணை அவளோட திறமையில் இருக்கா, ரொம்ப திறமையாக இருக்கா, அவளை அட்டாக் பண்ண முடியல, அவளை வந்து முன்னேறி போக முடியல, அவளை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அவள் கேரக்டர் ரொம்ப கேவலமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அவளை அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறது, அவரை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இவெல்லாம் வாழ தகுதி இல்லாத பொண்ணுன்ற மாதிரி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த ஒரு அவதூறு விஷயத்தை தான் வந்துட்டு திமுக கையில் எடுத்து விஷயம் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களே பேக் ஃபயர் ஆகி ஒரு நெத்தியடி வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்க இதை பற்றிலாம் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது கடந்த ஆட்சி காலத்திலுமே பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரமும் ஊதிய உயர்வு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியும் இப்போயும் வந்து அவங்களுக்கு இன்னும் வழங்கப்படலை அப்படிங்கிறதுக்காக போராட்டம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இது சட்டமன்றத்தில் ஒரு பேசுபொருளாக வருது. இந்த போராட்டம் நடக்குது, ஏன் வந்து தாவேக அரசு அதை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு நள்ளிரவில் கைது பண்ணாங்க, திமுக அரசு ஒரு மோசமாக நடந்துக்குச்சு, அவங்கள நேரில் கூட வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொன்னீங்களே, இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாக ஒரு பதில் சொல்கிறாரு, உங்களை மாதிரி இந்த குண்டு கட்ட கைது பண்ணுற கூட்டம் நாங்கள் கிடையாது,
கண்டிப்பாக சட்டமன்றம் முடிஞ்சோடனே இன்றைக்கி ஈவினிங் அவங்கள மீட் பண்ண போகிறோம், அவங்கள்ட்ட பேச போகிறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செஞ்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை நீங்கள் கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில். ஸோ ஈவினிங் போய் அவங்க மீட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நான் நாளைக்கு அப்டேட்டில் சொல்கிறேன். ஆனால் தூய்மை பணியாளர்கள் ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அரசு உங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். டிஎம்கே கவர்மெண்ட்டை, அதுவும் அந்த தூய்மை பணியாளர் போராட்ட காலத்தில் டிஎம்கே எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவங்களுடைய பெரிய அடியாகவும் இருந்துச்சு. ஸோ அதே தவிர தாவேக அரசும் பண்ணாது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக நிதியமைச்சர் மரியவல்சன் அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சும்மா வந்து இந்த காசு வாங்கிட்டீங்க, வாங்கலை, பள்ளி கல்வித்துறை சரியாக செயல்படலை, சரியாக நிதி ஒதுக்கலை, அவங்களுக்கு வந்து மீன் நிறையா பள்ளி கட்டிடங்கள் வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அமைச்சராக முன்னாடி நிறையா கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறார். அப்போது அன்பில் மகேஷ் அவர்கள், முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்கிட்ட லஞ்ச பணம் வாங்கினாரு, எங்கே வாங்கினாரு, எவ்வளோ வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு, நான் வேணால் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இதுக்காக என் மேலே டிஃபமேஷன் வழக்கு கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்திலே ஓப்பனாக சொல்லி வச்சுருக்காரு ஒரு நிதியமைச்சர். இப்போ நிதியமைச்சராக இருக்க நான் வந்து முன்னாடி உங்கள்கிட்ட காசு வாங்கினேன். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, திமுக என்ன விஷயத்தை கொண்டு வந்தாலும் பள்ளி கட்டிடங்கள் வந்து இப்போ வந்து மோசமாக இருக்குது, இதெல்லாம் வந்து தாவேக கண்டுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளி கட்டிடம் யார் ஆட்சி காலத்தில் பண்ணது, யார் ஆட்சி காலத்தில் அது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிக்கணும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து வரதுனால அதை பற்றியும் பேச முடியாது. இப்போ லஞ்ச லாவணியம் இவ்வளோ அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்காங்க தெரியுமான்னு கேட்டால், உங்கள் ஆட்சி காலத்தில் வேலை பார்த்த அதே அரசர்கள் தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்துகிற வேலையை தான் தாவேகா பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு திரும்ப அந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதுவே திமுக ஒரு பெரிய பேக் ஃபயராக இப்போ வரைக்கும் சட்டமன்றத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மத்தியில் இப்போ வரைக்கும் அன்பில் மகேஷ் மேலே டேரெக்டாக ஒரு அமைச்சர் வந்து நானே காசை கொடுத்துருக்கேன், லஞ்சமாக கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகும். ஒன்று, அன்பில் மகேஷுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஆகுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அரசு பரிசில் அவர் சொன்னான்னு கேட்டோம். அமைச்சருக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து அன்பில் மகேஷ் வந்து இதெல்லாம் வந்து பொய்யான செய்தி, பொய்யான ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கேன், அப்போல்லாம் நான் 1 பைசா வாங்கலன்னு சொல்லி இப்போ அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சட்டமன்றத்தில் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி சட்டமன்றத்தில் காங்கிரஸ் டிஎம்கேன்னு ஒரு பயங்கரமான ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, காங்கிரஸோட எம்எல்ஏ வந்து பேசும்போது சொல்கிறாங்க, டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நாங்களெல்லாம் நீங்கள் இல்லை, நீங்களாம் நாங்களெல்லாம் கிடையாது, எங்களால் தான் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க, எங்களால் தான் வந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு இந்த பக்கம், காங்கிரஸ் தரப்புலேருந்து எங்களால் தானே இத்தனை வருஷமாக நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு அந்த பக்கம், இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கே.ஏ. நேருலேருந்து ஏவா வேலுலேருந்து எல்லோரும் அந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்து காங்கிரஸ் சார்பாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட்டை போல்டாக அடிச்சிருக்காரு. என்னென்னா, 23 கட்சிகளை நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. விசிகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் கூட்டணி இருந்தனால மட்டும்தான் இத்தனை எம்எல்ஏக்கு அங்கே உட்கார முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், டிஎம்கே பயங்கரமான தோல்வி அடைஞ்சிருக்கோம், இதை விட கேவலமாக தோற்றுருப்பீங்க. ஆனால் 23 கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. வெறும் சிங்கிளாக தனி பெரும்பான்மையாக சிங்கிளாக 108 இடத்த ஜெயிச்சிருக்கோம் இளைஞர்களோட சக்தியோடன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக போல்டாக அடிச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் வித்தியாசம்னு சொல்லி அவர் இடையில ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நாங்கள் இருந்தனால தான் உங்களுக்கு அது பெரிய பலன், டிஎம்கேக்கு இது பயங்கர ட்ரிகர் ஆகி போச்சு. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒட்டு நீ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிஎம்கேல இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யார் கூட ஒட்டி தான் தமிழ்நாட்டில் பிழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது டிஎம்கேக்கும் காங்கிரஸும் உங்களுக்கு தெரியும் எப்படி முட்டிக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி விலகினாங்க, அப்புறம் எப்படி வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, அப்படி மாறி மாறி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி பார்க்கும்போது டிஎம்கேக்கு ஒரு பெரிய வந்து ட்ரிகர் ஆகி விட்டுருச்சு இந்த பிரச்சனை. அதாவது நம்மளுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கே.ஏ. நேரு அதையும் வந்துட்டு சொல்கிறாப்புல. அதாவது நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, அப்போ நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி இப்போ கே.ஏ. நேரு சொல்கிறார், அப்போ இதுக்கு முன்னாடி எங்கூட இருந்து தானே ஜெயிச்சாங்க, இப்போ அவங்கள கூட்டணி வச்சுக்கிட்டு தானே நீங்கள் ஆட்சி அமைச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வேணால் வந்துட்டு அவங்கள வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முன்னாடி கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்சி நின்று 170 ஜெயிச்சிருச்சு, வேறு வழியே இல்லை. இப்போ அவர்கிட்ட ஒரு ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சி அமைக்க முடியும், இல்லைன்னா
ரீஎலெக்ஷன் போகும், இல்லைன்னா குடியரசுத் ஆட்சி வரும். ஸோ இந்த பிரச்சனைலாம் வேணான்னு சொல்லி இங்கே வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி தாவேக்கால சேர்ந்த அந்த கட்சிகள் எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர விசிகா தாவேக்காவோட தான் கூட்டணி இனிமேல்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் இனிமேல் நாங்கள் தாவேக்காவோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. ஐஎம்எல் நம்ம நேற்று தான் பார்த்தோம், அமைச்சர் ஷாஜகான் ஓப்பனாக சொல்லிட்டா நம்ம இனிமேல் தாவேக்கா தான் கூட்டணி அப்படின்ட்டார். கம்யூனிஸ்ட் மட்டும்தான் ரெண்டும் கட்டாமல் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி தாவேக்கா பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தாலுமே வந்ததுக்கப்புறம் எப்படி மாறுச்சு. ஆனால் டிஎம்கே எப்படி நடந்துக்குச்சு அப்படின்னா, அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நல்லா பேசினாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சூப்பராக வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய அண்ணன் விசிகா, நம்மளோட அண்ணன் வந்து திருமாவளவன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க எந்த அளவுக்கு விசிகாவை அடிக்கிறாங்க, ஐயூஎம்எல் அடிக்கிறாங்க, குறிப்பாக வந்து காங்கிரஸை போட்டு எவ்வளோ வெறித்தனமாக வந்து தாக்குறாங்க அப்படிங்கிறத சட்டமன்றத்திலே இன்றைக்கி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது மாறி மாறி விவாதங்களாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறோம். பேரவைத் தலைவர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இன்றைக்கும் அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணார். அதாவது தனிப்பட்ட பிரச்சனைகளை தயவு செஞ்சு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுங்க அப்படின்ட்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் மேட்டரில் சொன்னதுக்கப்புறமா விவாதங்கள் நடைபெறலன்னு சொல்லிட்டு திமுக வெளிநடப்பு பண்ணுறாங்க. ஜெயஸ்ரீ பிரபாகர் போக சொல்லிட்டார், போங்க வெளியே போகன்ட்டாப்புல. போனதுக்கு அப்புறமா சில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை தாண்டி உங்கள் சட்டமன்றத்தோட பிரச்சனை என்னன்னு உங்கள் தொகுதியோட பிரச்சனை என்னன்ற சொல்கிறதுக்காக உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் சூப்பர்ப்பா அப்படின்னு. நம்மளும் தான் சொல்கிறோம், இந்த பிரச்சனைக்காக வெளிநடப்பு செஞ்சு அரசியல் செய்கிறாங்கல்ல, இதை தாண்டி மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக உட்கார்ந்தாங்கல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா அந்த இடம் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற இடம். அதில் வந்து அரசியலாக நீங்கள் மாறி மாறி பேசிக்கிறதுக்கு வேறு அதில் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து மக்களுக்கான இடம் தான் அது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இந்த பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க போகிறாங்க, இந்த பஞ்சாயத்து போயிட்டு சுற்றி முற்றி இந்த இடங்கள் பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பேசும்போது G2 நிறுவனத்தை பற்றி பேசுகிறார். இந்த பிரச்சனையை பற்றி பேசினதுக்கு அப்புறமா குறிப்பாக பதற வேண்டியது அதிமுகலையும் சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, திமுகலையும் சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் திமுக இந்த வார்த்தையை கேட்டே பயங்கரமாக பதறாங்க, என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை கரெக்டாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து புரிஞ்சுக்கிட்டு G2 சொன்ன உடனே எதுக்காக திமுக இந்த அளவுக்கு பதறுது ஏன்னே தெரிலையேன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி கொளுத்தி போட்டு போயிட்டாப்புல. ஸோ என்னென்னா எந்த நிறுவனத்தோட பேர் எடுத்தாலுமே அதுலேயும் குறிப்பாக வந்து திமுக சார்ந்த சில நிறுவனங்கள் பேர் இருக்குது, அதை எடுத்தாலே திமுகவில் ஒரு சலசலப்பு உண்டாகுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் இந்த ஊழல்ன்ற வார்த்தை, பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தை, இதெல்லாம் கேட்டாலே திமுகவில் அங்கேருந்து ஒரு குரல் வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான ஆதாரமாக தான் நீங்கள் மரிய வில்சன் அவர்கள் ஓப்பன் பண்ணி சொன்னது. நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கீங்க, எங்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, நானே சாட்சின்னு சொல்லி இப்போ நீங்கள் அவர் வந்து நிற்கிறார். ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த G2 சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத திரும்ப நோண்ட வேண்டியிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தோணுச்சு. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கிறாரு, நீங்களே பாருங்கள். அதாவது அண்ணனுக்கு வந்து பஞ்சாபில் வந்து சீமான் அண்ணனுக்கு வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க போல். சொல்கிறாரு, சீமான் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் பஞ்சாபில். ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய பேர் வந்து பெருசாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து நீங்கள் நகைச்சுவையாக இல்லை, அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. பட் நமக்கு நகைச்சுவையாக அது தெரியுது. என்னென்னா இப்போ விஜய் அவர்கள் பிஎம் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அவங்க கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, பிஎம் ஆகிட்டாருன்னா ஆக போகிறாருன்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வட இந்திய ஊடகங்களில் சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி என்னென்னமோ மாஃபியாலாம் பண்ணி சேர்க்குறாங்கன்றதை தாண்டி அவர் பேர் ரீச் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பிஎம், அதாவது விஜய் அவர்கள் சிஎம் விஜய் தமிழ்நாடு சிஎம்னா அங்கே தெரியுது, அவங்க வந்து விஜய் தளபதின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலாக ஒருத்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹேர் கட்லாம் பண்ணுவார் இல்லையா, அவர் வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர். அவர்கிட்ட கேட்கும்போது கூட, ஆனால் விஜய் தளபதி எங்கள் ஊரில் பெரிய பவர்ஃபுல்லான பேராக மாறிட்டு இருக்குன்னா அந்த பக்கம்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்கண்ணா அவரை பற்றி. என் ஃபேமிலியிலே வந்துட்டு நிறைய பேர் வந்து அவர் வந்து பிஎம்லாம் ஆனார்னா நாங்களாம் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளாம் சொல்லிட்டு இருந்தார். நான் கூட சிரிச்சுட்டு கேட்டேன், அப்படியாங்க என்னங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா, ரொம்ப கஷ்டம், பட் இருந்தாலும் தெரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து ஒரு ரீச் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இப்போ அண்ணன் வந்து பஞ்சாப் போயிருந்தாராம். பஞ்சாப் போகும்போது அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு
அண்ணா சீமானண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க போல். என்ன பிரச்சனைனா தமிழர்களை தாண்டி யாருமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது மீன்ஸ் என்னன்னா யார் வேணால் வரலாம், நீ வந்து வாழலாம், இதெல்லாம் பண்ணலாம், எங்களை ஆள மட்டும் கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தவர். இவருக்கு வெளியில் என்னென்ன பேர்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து பஞ்சாப் வரைக்கும் அண்ணனுக்கு வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது போக தாய்லாந்து, மேகாலயா எங்கெங்கேயுமோ சொல்கிறாரு, அங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களாம் தெரிஞ்சிருக்கு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் வந்து இடையில சொல்லிடலாம். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம செஞ்ச திருப்பணிகளுக்காக, நம்ம இவ்வளவு காலம் வந்து செஞ்ச அந்த கோயில்களுக்காக நற்பணிகளுக்காக ஒருவேளை முருகன் அவர்களுக்கு, முருகன் டீக்கடை முருகன் கிடையாது, முருகன் நம்முடைய லார்ட் முருகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு வேளை வந்து வாக்களிக்கிற அந்த ஒரு உரிமை இருந்திருந்தா அவரே திமுக தான் ஓட்டு போட்டிருப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது அவர் பண்ண திருக்கோவில் பணிகளுக்காக இந்த மாதிரி வந்துட்டு அவர் ஓட்டு போட்டிருப்பாங்க, திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குளத்தூரில் முருகன் கோயிலே இல்லை போல், அதான் யாரும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் நடந்த விஷயங்கள். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சட்டமன்ற நிகழ்வுகள் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசு கைவிடப்படும் சொல்லியிருக்குது. அதை தாண்டி வந்து இன்றைக்கி வந்து மேடையிலேயே திமுக எம்எல்ஏக்கள் பேசக்கூடிய கொச்சையான விஷயங்களையும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு வீடியோ கீழே கமெண்ட்ஸாக போடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.